2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களின் பேராதரவோடு வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் நடைபெற்ற டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாட்டில் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் ஆதரவாளர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இது இணைப்பு விழாவா அல்லது இணைப்பு விழா மாநாடா என்று நினைக்கும் அளவிற்கு பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது என்றார். வைத்தியலிங்கம் திமுகவில் லேட்டாக இணைந்தாலும் லேட்டஸ்டாக இணைந்து விட்டார் என்று கூறினார். மேலும் தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி நெருங்கக்கூடிய தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறப்போகிறோம் என்பதில் யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இணைந்திருக்கக்கூடிய தொண்டர்களை ஏற்கனவே நம்முடைய வைத்தியலிங்கம் அவர்களை அறிவாலயத்தில் நான் வரவேற்று மகிழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து அவரையும் வரவேற்று உங்களையும் வரவேற்று தேர்தல் பணி ஆற்ற உறுதி எடுப்போம், சபதமேற்போம். மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு உதயமாகி ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய சாதனைகளை மிஞ்சக்கூடிய அளவிற்கு மேலும் பல சாதனைகளை உருவாக்கி தருவதற்கு நம்முடைய பணி மும்முரமாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, வெல்வோம் ஒன்றாக என்று கூறி மீண்டும் உங்களை தாய் கழகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.